ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஏசியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக் கிராமர் போர்ஷன் இருக்கு இல்லையா, கிராமர் பார்ட்டு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 லெசனுடைய அபியாஸ், கிராமர்னுடைய அபியாஸ் வந்து பார்த்துருந்தோம். நம்ம கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து 21 லெசன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த அபியாஸும் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது அது என்ன லெசன் நேம்னா, ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அதனுடைய கண்டினியூட்டியே வந்து பார்ட் 2, நிகழ்காலம் 1 and 2. ஸோ அந்த இது தான் பார்த்துருந்தோம். இப்போ வந்து 3rd லெசன். இது வந்து என்னென்னா தொடர் நிகழ்காலம், அதாவது அபூர்ண வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது தொடர்ச்சியாக ஒரு விஷயம் வந்து முடியல, நடந்துட்டுருக்கு. ஆனால் எப்போ நடந்துட்டுருக்கு? இப்போது ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து இந்த தொடர் நிகழ்காலம் அப்படின்றது. இது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் வந்து இருக்குது, ஓகேவா? நான் மேலே ஐ பட்டன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள், இந்த 3rd லெசனுடைய டோட்டல் த்ரூ அவுட் த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த 8 வரைக்கும் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் அந்த சென்டென்ஸ் எல்லாம் என்ன, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் 3rd லெசனில். ஸோ அது வந்து பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேசிக்கான விஷயங்கள் திரும்ப நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து அது எல்லாமே என்ன, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த அபியாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ள வினைகளை தொடர் நிகழ்காலமாக மாற்றுங்க. கீழே கொடுத்துருக்கிற சேஞ்ச் தி ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன்டு ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து இம்பர்ஃபெக்ட் அபூர்ண தொடர் நிகழ்காலமாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அபூர்ண அப்படின்னா முடிவடையாத நிகழ்காலம், தொடர் நிகழ்காலம் இப்போ நடந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், மே ரோட்டி காத்தாகும். மே அப்படின்னா இதை வந்து நான் ரொட்டி, காத்தாகும் அப்படின்னா சாப்பிடுகிறேன். அப்போது இது வந்து ப்ரெசண்டில் இருக்குது. அதை வந்து என்னவா சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு தயவு செய்து பார்த்துருங்க. தொடர் நிகழ்காலம் அப்படின்னா என்ன வரும்னா, இந்த ரஹா, ரஹே, ரஹி இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஆண் பால்னா ரஹா ரஹே, பெண் பால்னா ரஹின்னு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வார்த்தைகளும் வரும். இங்கே என்ன இருக்குது, அந்த வினைக்கு அடுத்து அந்த பொருள் என்னவாக இருக்குது நமக்கு தெரியும். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் ஆண்பால் பெண்பால் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான், அது ஆண்பாலாக இருந்தால் ரஹா, அதே ஆண்பாலில் ரெஸ்பெக்ட்ஃபுல், அப்புறம் ஒரு ப்ளூரல் பன்மை, நிறைய ஆண்கள் சம்மந்தமான, அதாவது ஆண்கள்னா ஆஸ் அ பர்சனாக வந்து நான் மீன் பண்ணல, அது போக எல்லா பொருட்களுக்குமே ஆண்பால் பெண்பால் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஆண்பால் பன்மை அதுக்கும் வந்து ரஹேன்னு வரும். பெண்பால் அப்படிங்கும்போது ரஹி, ஓகேவா? ஓகே, இப்போது மே ரோட்டி காத்தாகும் அப்படின்றது ரோட்டி வரைக்கும் ஓகே. அப்போது காத்தா அப்படின்றதுல கா, சாப்பிடுகிறேன் அப்படின்றதுல அந்த கா அப்படின்றது தான் வந்து ரூட் வெர்ப், ஓகேவா? ஸோ அந்த கா அப்படின்றது நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரஹா ரஹே ரஹின்னு வரும். அப்போது மே அப்படிங்கும்போது என்ன வரும், நான் ரோட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போது ரஹாஹும், மே ரோட்டி கா ரஹாஹும், நான் ரொட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த கொண்டு சாப்பிட்ருக்கேன் அப்படின்றதுல சாப்பிட்டு கொண்டு அந்த செயலை இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு தான் வந்து அந்த ரஹாஹும். இப்போ நான் லெசன் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்றதான் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன், ஓகேவா? அடுத்து, ஹம் கேந்த் கேல்தே ஹே, நாங்கள் பந்து விளையாடுகிறோம், பால் விளையாடுகிறோம். ஸோ அப்போது இது வந்து சேம் நம்ம முன்னாடி பார்த்ததா. இப்போ ஹம் அப்படின்றதுலேருந்து கேந்த் அந்த பால் வரைக்கும் ஒன்றே தான். கேல்தேஹை, ஹம் அப்படின்றது ப்ளூரல், ஸோ கேல்தேஹைன்னு வருது இல்லையா? அப்போது கேல்தே அப்படின்றதும் ப்ளூரல் ஃபார்ம். அப்போது ஹம் அப்படின்றது வந்திருக்கிறனால அங்கே கேல்தேஹைன்னு ப்ளூரலாக வந்திருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம மாற்றும் போது கேல் அப்படின்ற அந்த விளையாட்டு அப்படின்றது வந்து அந்த என்ன சொல்கிறது, ரூட் வேர்ப் வந்து அப்படியே தான் வரும். இங்கே ஹம் அப்படிங்கும்போது கேல்தேன் நம்ம ஆல்ரெடி பன்மையில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரஹேஹே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, ரஹேஹே ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ஹம் கேந்த் கேல் ரஹேஹே, நாம் பந்து விளையாண்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்து, வஹ் கர் ஜாத்தா ஹை, அவன் வந்து வீட்டுக்கு செல்கிறான். அப்போ வந்து
வஹ் கர் அப்படின்றது அதுவே தான் இருக்கு இல்லையா. அப்போ ஜாத்தாகை உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த ரூட் வேர்பு அதெல்லாம் வந்து பிரித்து அப்படிலாம் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அடுத்தடுத்து என்ன அப்படின்ற அந்த மீனிங்கோட பார்த்துட்டு வரலாம். வஹ் கர் ஜா அப்படின்ற அந்த ரூட் வேர்ப் அப்படியே இருக்கு. ரஹா ஏன்னா வஹ் அப்படிங்கும்போது அது ரஹான்னு வருது. ஜாத்தா அப்படிங்கும்போது அங்கே வந்து அது ஆண்பால் நமக்கு தெரியுது இல்லையா. கர் ஜாத்தாகை அப்படிங்கும்போது அது ஆண்பால். ஸோ அப்போ ஆண்பாலாகவே வரும்போது ஜா ரஹாகை வஹ் கர் ஜா ரஹாகை. அடுத்து சீதா கப்படே சீத்திகை. சீதா கப்படே துணிகளை வந்து சீத்திகை துணிகளை தேய்க்கிறாள். சீதா துணிகளை தேய்க்கிறாள். அப்போ சீதா துணிகளை தேய்த்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கும்போது என்ன வரும், இது பெண்பால் சீதா அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி இங்கே சீத்தின்னு வருது. அப்போ தீன்னு வரும்போது இது என்ன பெண்பால். அப்போ ஸ்திரீலிங் புல்லிங் ஸ்திரீலிங் ஓகேவா. ஹிந்தியில் வந்து புல்லிங் அப்படின்னா ஆண்பால், ஸ்திரீலிங் அப்படின்னா பெண்பால், மேஸ்குலைன் ஃபெமினைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ சீதா கப்படே சீதா துணிகளை சீத்தீகை சி ரஹீகை தேய்த்து கொண்டு இருக்கிறாள். சீத்தி அப்படின்ற சி அப்படின்றது வந்து தேய்ப்பது அப்படின்றதற்கான அந்த ரூட் வேர்ப் அந்த வினை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வினைகளை தொடர் நிகழ்வாக மாற்றுங்க அப்படிங்கும்போது அந்த வினையை நம்ம எடுத்துட்டு ரஹீகை அப்படின்னு சொல்லி அது தொடர் நிகழ்வாக மாற்றுகிறோம். அடுத்த 5th ஒன் மா ரோட்டி பனாத்தி ஹூம். அம்மா ரொட்டி தயாரிக்கிறாள். அப்போது தயாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அம்மா ரொட்டி செய்கிறாள் அப்படின்றது என்னவாக மாறும், ரொட்டி செய்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு வரும். அப்போது மா ரோட்டி பனாத்தி அப்படின்றதுல பனா செய்வது, அந்த சமையலை செய்கிறாங்க அப்படின்றதனுடைய அந்த ரூட் வெர்பு பனா அப்படின்றது. ஸோ அந்த பனாவை எடுத்துட்டு இது பெண்பால். அப்போது ரஹி ஹை ஹை அம்மா அப்படிங்கும்போது நம்ம ஹை அப்படின்னு போடுறோம். மா ரோட்டி பனா ரஹி ஹை ஓகேவா. அடுத்த தும் கியா கர்த்தே ஹோ. நமக்கு தெரியும் தும்முன்னு வந்தால் ஹோன்னு வரும். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். தயவு செய்து ப்ளீஸ் நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமர் போர்ஷன்ஸும் பாருங்கள். இதுக்குன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது நம்மளுக்கு கிராமர் போர்ஷன் அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கே தெரியாமல் நம்ம போய் நின்னோம்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. அடுத்தடுத்த லெவல் போகும்போது விஷாரது பிரவீன் அதெல்லாம் போகும்போது நான் உங்களுக்கு வந்து பயப்படுத்தலை, பட் வந்து படிங்க அப்படின்றத வந்து ஒரு எச்சரிக்கையாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து நான் முன்னாடியே சொல்கிறேன் ஓகேவா. அண்ட் தென் தயவுசெய்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நான் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 பேர் 20 பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தங்க 2 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. மற்றவங்க எல்லாம் எதுவுமே லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ தட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வேண்டாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு, உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் இன்னும் மானிட்டைஸ் அந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. 5 இயர்ஸாக நான் வந்து சேனலை ஜஸ்ட் உங்களுக்காக நான் வீடியோஸ் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அது ஒரு சில ரீசன்ஸ்னால தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்டேருந்து வர ஒரு சின்ன சின்ன லைக் கமெண்ட் அப்புறம் ஷேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நிறைய பேர் வந்து நீங்கள் எடுத்துருக்கிறது புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான உங்ககிட்டேருந்து வர கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்குது. சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க, நல்லா புரியுது மேம், நீங்கள் நல்லா எடுக்கிறீங்க, சூப்பராக எடுக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்குது அதை பார்க்கும்போது கேட்கும்போது. ஆனால் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருமே பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து எனக்கு ஒரு பெரிய 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 ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்குறேன். ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, தும் கியா கர்த்தே ஹோ. தும் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியும் ஹோ கர்த்தே ஹோ அப்படின்ற மாதிரி தான் வரும். தும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. தும்முன்னு வந்தால் அந்த கர்த்தே ஹோ ஜாத்தே ஹோ பைத்தே அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ இங்கே வந்து தும் கியா கர்த்தே அப்படின்றதுல கர் நீ என்ன செய்கிற அப்படின்ற அந்த வார்த்தையை என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு ரஹேஹோ அப்படின்னு மாற்றணும். ஸோ அப்போ அந்த கர்த்தேல இருக்கக்கூடிய ரூட் வெர்பான கர் எடுத்துட்டு ரஹேஹோ. ஏன்னா இது வந்து தும் அப்படின்றது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் கிடையாது, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. பட் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் தும் நீன்னு வரும்போது இந்த மாதிரி வர்பு வந்து அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஹோ அப்படின்னு தான் முடியும் ஓகேவா. ரஹேஹோ ஜாத்தே ஹோ அப்படின்ற மாதிரி தான் முடியும். தும் கியா கர் ரஹே ஹோ. அடுத்து வே அக்பார் படுத்தே ஹை. அவங்க செய்தித்தாள் படிக்கிறாங்க. அப்போது இது என்னவாக மாறும், செய்தித்தாள் படித்து கொண்டு இருக்காங்க. அப்போது வே அக்பார் படுத்தேலேருந்து படு ரஹே ஹை. இங்கே வந்து வே அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ரஹே ஹை. அடுத்து சரளா தூது லாத்தி ஹே. சரளா
பால் கொண்டு வர்றா அப்படிங்கும்போது அப்போது அது கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். சரளா பாலை எடுத்து கொண்டு வருகிறாள் அப்படின்றது. சரளா பால் எடுத்துக்கொண்டாள் அப்படின்ற இந்த மாதிரி லாத்தீகை அப்படின்னு வரும்போது அப்போ சரளா தூத் அப்படின்ற அந்த லாத்தியிலிருந்து லா ரஹீகை. இப்போ இது வந்து லாத்தி அப்படின்ற போது நமக்கு தெரியும் அது பெண் பால் அப்படிங்கும்போது நம்ம லா ரஹீகை அப்படின்னு மாற்றோம். அடுத்து வஹ் அவுரத் பல் பேச்தீகை. வஹ் அவுரத் அந்த பெண்மணி வந்து பழங்களை வந்து விற்கிறாள். அப்போ வஹ் அவுரத் அப்படின்றது அப்படியே வந்துடும், பல் அப்படின்றதும் வந்துடும். பேச்தி அப்படின்றதுலேருந்து பேச் அப்படின்றத எடுத்துட்டு ரஹீகை பிகாஸ் ஆஃப் பெண் ஃபீமேல் அப்படிங்கும்போது அந்த ரஹீகை விற்பனை செய்கிறாள். அடுத்து லாஸ்ட் ஒன் லடுக்கியா சபக் யாத் கர்த்தீகை. லடுக்கியா சிறுமிகள் சபக் பாடத்தை வந்து யாத் கர்த்தீகை மனப்பாடம் செய்கிறாங்க, மெமரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சாரி இந்த லடுக்கியான் சபக் அப்படியே தான் வரும், யாது வரைக்கும் அப்படியே தான் வரும். கர்த்தீகை என்ன செய்கிறாங்க, அதை மனப்பாடம் செய்கிறார்கள் அப்படின்றது செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ கர் ரஹீஹை ப்ளூரல் ஃபார்ம் நிறைய லடுக்கியா அப்படிங்கும்போது ஹை. இங்கே வந்து என்னதான் ப்ளூரல் ஃபார்மாக இருந்தாலும் ரஹா ரஹே அப்படின்றது ஆண்பால், ஆண்பால்லே வந்து ரெஸ்பெக்ட், அப்புறம் அதிலே இருக்கக்கூடிய பன்மை. ஆனால் பெண்பால் அப்படிங்கும்போது ப்ளூரலாக இருந்தாலும் சரி சிங்குலராக இருந்தாலும் சரி ரஹி அப்படின்னு தான் வரும். ஓகே, அடுத்து இதிலே இருக்கக்கூடிய தகுந்த தொடர் நிகழ்கால வினைகளை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. fill in the blanks with suitable verbs in the present imperfect tense. ஸோ இப்போ இதில் என்ன வருது அப்படின்னா இதில் வந்து இது எப்படி கொடுத்துட்றாங்க அப்படின்னா வெறும் இந்த பில்லி தூத் அப்படின்ற மாதிரி அது மட்டும் கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நம்ம இந்த ஆன்சர் இதுலேயே வந்து பேக் சைடில் இருக்குது, அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன வருது அப்படின்னா பில்லி தூத் அதோட முடிச்சிட்டாங்க. அப்போ பில்லி தூத் டேஸ் அப்படின்னா பில்லி என்ன பண்ணுது, பில்லினா என்ன, பூனை. பூனை என்ன பண்ணுது, பால் அருந்தி கொண்டு இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க, தொடர் நிகழ்காலமாக மாற்றுங்க. இந்த வார்த்தை இப்போ நம்மளுக்கு வந்து பூனை பால் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், பூனை பால் அருந்தி கொண்டு இருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தை நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் பண்ணுறோம். ஆனால் என்ன இதில் வந்து ஹிந்தியில் அந்த வார்த்தைகள் வருது. ஓகேவா, அப்போது பில்லி பூனை, தூத் பால், பீரகியை அருந்தி கொண்டு அப்படிங்கும்போது பில்லி அந்த தூத் அப்படின்ற பில்லி பூனை அப்படிங்கும்போது அந்த ரஹின்னு வருது. பி ரஹிகை குடித்து கொண்டு இருக்கிறது. அடுத்து ஆப் யஹா கியா கர் ரஹிஹை. ஆப் யஹா அப்படின்றதோட முடிஞ்சு ஒரு டேஷ் கொடுக்குறாங்க. அப்போது ஆப் யஹா நீங்கள் இங்கே அப்படிங்கும்போது நம்ம யாரையாவது பார்த்து சொல்கிறோம், நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஆப் யஹா நீங்கள் இங்கே, கியா கர் ரஹிஹை என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து நம்ம பெண் பாலாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா, கர் ரஹிஹை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து ஹம் தமாஷா தேக் ரஹேஹை நாங்கள், தமாஷ் வந்து தேக் ரஹேஹை நாங்கள் அப்படிங்கும்போது என்ன வரும், பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன வரும், தேக் ரஹேஹை. அடுத்து ஃபோர்த் ஒன் லடுக்கே மைதான்மே சிறுவர்கள் மைதானத்தில் என்ன வரும், அடுத்து விளையாடு கொண்டு இருக்கிறார்கள். இது தொடர் நிகழ்காலம். ஓகேவா, அபூர்ண வர்த்தமான் கால் அப்படின்னா தொடர் நிகழ்காலம், ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா, அதை மனசில் வச்சுக்கோங்க. தயவுசெய்து அந்த வீடியோவை நான் மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அது போக பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயே வந்து எல்லா லெசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கேட்ட அபியாஸ்க்காக நான் ஒவ்வொரு வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். 4th லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இந்த 3rd லெசனோட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லடுக்கே மைதேன்மே கேல் அப்படின்றது என்ன, அந்த விளையாட்டு அப்படின்ற அந்த ரூட் வேர்ப். லடுக்கே அப்படிங்கும்போது சிறுவர்கள் அப்படின்றது இருக்கிறனால ஸோ அங்கே ப்ளூரல் ரஹேஹை. லடுக்கேன்றது சிறுவர்கள், அவங்க யார், ஆண் பால். அப்போ அந்த ஆண் பால் லடுக்கே அப்படிங்கும்போது அது என்ன, பன்மை ப்ளூரல். ஸோ கேல் ரஹேஹை விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து லடுக்கியா கர் மே டேஷ். லடுக்கியா சிறுவர்கள் லடுக்கியா அப்படின்னா சிறுமிகள்,
சிறுமிகள் வீட்டில் டேஷ் அப்படின்னா படித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் இந்த வார்த்தையை வந்து முடிக்கிறோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி வேணால் முடிச்சுக்கலாம். ஏன் பசங்க தான் வந்து விளையாடணும், பொண்ணுங்க தான் படிக்கணும்னு இருக்கா? 2 பேரும் பேரலலா எல்லாமே பண்ணலாம் இல்லையா? பசங்களும் படிக்கலாம், பொண்ணுங்களும் படிக்கலாம். பசங்களும் விளையாடலாம், பொண்ணுங்களும் விளையாடலாம். எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் சமம் தான் இல்லையா? ஓகே. லடுக்கியா கர்மே சிறுமிகள் வீட்டில். இப்போ லடுக்கியா அப்படின்னாலும் அது ப்ளூரல் ஃபார்மாக இருந்தாலும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பெண்பால் அப்படிங்கும்போது ரஹின்னு தான் வரும். ஸோ ரஹி ஆனா ஹை அப்படின்னு முடியுது. ஏன்னா இது ப்ளூரல் ஃபார்ம். அப்போ படு ரஹி ஹை. அந்த டிஃப்ரென்ஷியேட் மட்டும்தான். மற்றபடி இந்த ரஹி அப்படின்றது சிங்குலராக இருந்தாலும் டங் ட்விஸ்ட் ஆகுது. சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ரஹி தான். ஆனால் இந்த ஹையா ஹையா அப்படின்றது தான் வந்து அது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அடுத்த பிதாஜி கத் லிக் ரஹே ஹே அப்பா கத்து கடிதம் என்ன பண்றாரு? எழுதி கொண்டு இருக்கிறார். அப்போ லிக் அப்படின்றது எழுதுவது அப்படின்றதுனுடைய ரூட் வெர்பு. ரஹே ஏன்னா அப்பா அப்படின்றது மாஸ்குலின், அதாவது ஆண்பால். அப்போ பிதாஜி அப்படின்றதுனுடைய ஆண்பாலாக ரஹே. நம்ம அப்பாங்கும் போது ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நம்ம சொல்லணும் இல்லையா? ரஹே ஹை பிதாஜி கத் லிக் ரஹே ஹே. அடுத்து அத்தியாபக் லடுக்கோங்கோ புலா ரஹே ஹே. அத்தியாபக் ஆசிரியர், லடுக்கோங்கோ மாணவர்களை என்ன பண்றாரு? அழைக்கிறார். அப்போ புலா அப்படின்றது கூப்பிடுறது. வெளியில விளையாண்டுருக்காங்க இல்லை வெளியில இருக்காங்க அப்படின்னா முடிஞ்சு வாங்கடா, லஞ்ச் பிரேக் முடிஞ்சு வாங்கடா, பீரியட் ஆரம்பிச்சிருச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி புலா அப்படின்னா அழைக்கிறது. அப்போ அழைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கும் போது என்ன வரும்? அத்தியாபக் அப்படின்னா நமக்கே தெரியும் ஆசிரியர். ஸோ அங்க ரஹேன்னு வரும். நம்ம ஹை बुला रहे हैं. सॉरी. नेक्स्ट 9th one. वे चाय पी रहे हैं. அவர்கள் தேநீர், அதாவது டீ வந்து வே அப்படிங்கும் போது என்ன? அவர்கள். அப்போ ரஹேஹே அப்படின்னு தான் வரும்ல. ஏன்னா அருந்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேநீர் அருந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து லாஸ்ட் ஒன். மே பாட் சீக் ரஹா ஹூ. நான் பாடம் சீக் அப்படின்னா கற்பது. ஓகேவா? நான் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது என்ன வரும்? சீக் அப்படின்ற அந்த ரூட் வெர்போட ரஹா. ஏன்னா மே அப்படின்றது இங்கே வந்து நாம இதாக சொல்கிறோம், ஆண்பாலாக சொல்கிறோம். ஓகேவா? இதே பெண்பாலாக இருந்தால் ரஹின்னு வரும். அப்போ சீக் ரஹா ஹூ. மேன்னு வரும்போது ஹூ. ஓகேவா? மே பாட் சீக் ரஹா ஹூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம எடுத்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது, தயவுசெய்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த லெசன் வேணும் உடனே அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் உடனே நெக்ஸ்ட் வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 2 வீடியோஸாக வந்து போடலாம், 2 லெசனாக சேர்ந்து ஒரு வீடியோவாக போடலான்னு. பட் டைமிங் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கிறதுனால வீடியோ வந்து ஒரு லெசனாக போடுறதே பரவாயில்ல அப்படிங்கிறக்காக தான் நான் இப்போ 3rd லெசன் தனியாக எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தயவு செய்து எல்லாரும் நல்லா படிங்க. இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.